இசப்பா எங்களை எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரில் ஆண்டவரே இடுக்கண்களிலிருந்து அப்பா நீரங்களை நீக்கி அப்பா நீரங்களை விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அனுதினமும் இசப்பா ஜனங்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இடுக்கமான ஆண்டவரே அந்த இடுக்கண்களிலிருந்து அப்பா நீர் எங்களை விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இடுக்கண்களிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை நீக்கி அப்பா நீர் எங்களை விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல ஆண்டவரே இடுக்கமான காரியங்களில் சூழ்நிலைகளில் இசப்பா ஜனங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ தெய்வமே சந்தித்து கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே அந்த இடுக்கண்களிலிருந்து விடுவீங்கப்பா. குடும்பத்தில் ஆண்டவரே அவங்க அனுதினமும் சந்தித்து கொண்டிருக்கிற இடுக்கமான சூழ்நிலைகள் ஆண்டவரே வெளியே வர முடியாத சூழ்நிலைகள் ஆண்டவரே அதிலிருந்து கத்து நீங்கள் அவங்களை விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் சந்திக்கிற காரியங்கள் ஆண்டவரே சமுதாயத்தில் அவங்க வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஆண்டவரே எப்படிப்பட்ட இடுக்கண்களை எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் சந்தித்து கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே அனுதினமும் தங்கள் வேலைகளில் சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்படிப்பட்ட இடுக்கண்கள்லேருந்து கத்தாவே இந்த கால நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இடுக்கமான காரியங்கள்லேருந்து இடுக்கண்களிலிருந்து கத்தர் நீங்கள் விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே அதிலிருந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆண்டவரே கத்தரிங்க விடுவீங்கப்பா. அந்த இடுக்கண்களை மாட்டிக்கொண்டு ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஆண்டவரே அதற்குள்ளே மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த கால நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இடுக்கண்களிலிருந்து கத்தாவே நீர் விடுவித்து ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் இந்த கால நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீ இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீ இறுதி வரை நீ நடத்தி செல்வி இறுதி வரை நீ நடத்தி செல்வி அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை 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 அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆண்டவரே இந்த கால நேரத்தில் நாங்களும் எங்கள் சபை மக்கள் அவாக்களை சபை மக்கள் ஒவ்வொருவரும் தெய்வமே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒரு வாழுகிற ஜனங்களாய் அப்பா எங்களை நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே நாங்களும் எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே வாழணும்ப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வாழ விரும்பணும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ ஆண்டவரே ஆசைப்படணும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கணும் சாமி. ஒரு நாள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்குரிய தகுதி ஆண்டவரை நாங்கள் இழந்து விடவே கூடாதுப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த உள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவரே எப்படியெல்லாம் வாழணுமோ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்குரிய தகுதியை ஒரு நாள் நாங்கள் இழந்து விடவே கூடாதுப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஆண்டவரே அந்த காரியத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே உம்மை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஆண்டவரே அந்த அங்கீகாரத்தை ஒரு நாளில் நாங்கள் இழந்து விடவே கூடாது சாமி. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற ஜனங்களாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் அவமானங்கள் ஆண்டவரே சரியாவதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழணும்ப்பா. உம்முடைய பிள்ளைகளாக இந்த கால நேரத்தில் வாழுகிற ஜனங்களாக எங்களை எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு பிடித்த மாதிரி ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து அது உங்களுக்குரிய காரியம் என்று நாங்கள் நினைத்து கொண்டு இந்த நாட்களில் இசப்பா வாழ்ந்து கொண்டு இருக்கோமே. ஆண்டவரே எங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமே ராஜா. ஆண்டவரே அப்படி இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ்ந்தால் நீர் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவீரோ, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் என்று நீர் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பீரோ. ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ்ந்தால் ஆண்டவரே அந்த பிள்ளை என்ற தகுதியை எங்களிடத்திலிருந்து ஆண்டவரே நீக்காம இருப்பீங்களோ. ஆண்டவரே அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிற ஜனங்களாக இந்த கால நேரத்தில் நாங்களும் எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணாப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற வரைக்கும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் மாத்திரம் வாழ்வதற்கும் ஆண்டவரே அதற்குரிய கிரியைகளை அதற்குரிய காரியங்களை செய்வதற்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த கால நேரத்தில் உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம்
கிளைசபை மக்களுக்கு ஆண்டவரே எந்தெந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களை சமாளிக்க முடியாமல் ஆண்டவரே எல்லாம் சேர்ந்து வந்து ஆண்டவரே தாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் கை தூக்கி ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்தல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே எங்கள் சபை மக்களுக்கு கிளைசபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சேர்ந்து வந்து ஆண்டவரே தாக்குகிற ஆண்டவரே இந்த சமாளிக்க முடியாத பிரச்சனைகளில் இருந்து எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களை சமாளிக்க முடியாமல் ஆண்டவரே நின்று தவித்து கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே எந்தெந்த போராட்டங்களை எல்லாம் ஆண்டவரே தனியாக நின்று சமாளிக்க முடியாமல் எல்லாம் சேர்ந்து வந்து தாக்குகிற நேரத்தில் ஆண்டவரே அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அப்படியே கூனி குறுகி ஆண்டவரே அழுது கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே எதையெல்லாம் வேண்டாம்னு நினைத்து கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே அந்த காரியங்கள் இருந்து ஆண்டவரே அந்த அனைத்தில் இருந்தும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நீர் விடுவிக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அனைத்து துன்பங்களில் இருந்தும் ஆண்டவரே அனைத்து காரியங்களில் இருந்தும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஜனங்களை நீர் விடுவிக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம். எல்லா விதமான துன்பங்களில் இருந்து ஆண்டவரே ஜனங்களால் எதெல்லாம் சமாளிக்க முடியாத ஆண்டவரே துன்பங்களாக இருக்குதோ, சமாளிக்க முடியாத போராட்டங்களாக இருக்குதோ, சமாளிக்க முடியாமல் ஆண்டவரே அதை உட்காந்து அழுது கொண்டு இருக்காங்களோ அந்த காரியத்திலிருந்து எல்லாம் இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நீர் விடுதலையை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் உங்கள் கருத்தை எங்கள் குடும்பங்கள் மேலே நீ நீட்ட வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தனியாக எதையும் ஆண்டவரே சாதிக்க முடியாமல் ஆண்டவரே தனியாக நின்று தவித்து கொண்டு இருக்காங்களே அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து ஆண்டவரே நீர் கூட நின்று ஆண்டவரே அந்த ஜனங்களை நீங்க விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விடுதலை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் குடும்பங்களிலும் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க முடியலையோ, தனிப்பட்ட காரியத்தில் எதெல்லாம் சமாளிக்க முடியலையோ, குடும்பத்தை நடத்தும் போது எதெல்லாம் சமாளிக்க முடியலையோ, வேலையில் எதெல்லாம் சமாளிக்க முடியலையோ, ஆண்டவரே போகிற வருகிற இடத்துல எந்த காரியங்களை சமாளிக்க முடியாமல் ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ ராஜா, ஆண்டவரே அந்த சமாளிக்க முடியாத காரியங்களை நீங்க துணை செய்ய வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கூட நிற்க யாரும் இல்லாமல் ஆண்டவரே அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரே பார்த்து கொண்டு அழுது கொண்டு ஆண்டவரே இருக்கிற காரியங்கள்ல இருந்து கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஜனங்களை நீங்க விடுவீங்கப்பா. எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள், எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் அப்படிப்பட்ட சமாளிக்க முடியாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அந்த அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் கர்த்தாவே அனைத்து துன்பங்களில் இருந்தும் அனைத்து போராட்டங்களில் இருந்தும் அனைத்து சோதனைகளில் இருந்து அனைத்து பாடுகளில் இருந்து அனைத்து கண்ணீரில் இருந்து அனைத்து ஆண்டவரே காரியங்களில் இருந்து கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீது எந்த துன்பமும் இருக்கக்கூடாது, எந்த துயரமும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, போராட்டமும் இருக்கக்கூடாது, பாடுகள் இருக்கக்கூடாது, நிந்தையும் இருக்கக்கூடாது, உபத்திரவங்களும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த கால நேரத்தில் அனைத்து காரியங்களில் இருந்தும் கர்த்தாவே ஜனங்களை எப்பா நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே எதெல்லாம் சமாளிக்க முடியாமல் நின்று தவித்து கொண்டிருக்காங்களோ ஒவ்வொரு காரியங்களில் இருந்தும் அந்த அனைத்து காரியங்களில் இருந்தும் கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்கி ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் கர்த்தர் நீங்க இந்த கால நேரத்தில் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று நீர் விடுவிக்கிறீர், அனைத்து நின்று நீர் விடுவிக்கிறீர். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை
சபை குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு இருண்டு போன ஆண்டவரே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் அப்பா நீர் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே ஒவ்வொருவர் குடும்பங்களும் ஒரு இருளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை காண முடியாமல் ஆண்டவரே அந்த இருளுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இருட்டான இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே குடும்பங்களிலும் கர்த்தாவே நீர் ஒரு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் அப்பா அந்த கால நேரத்தில் நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் குடும்பங்களும் ஒரு பிரகாசம் உண்டாகட்டும், ஒவ்வொருத்தர் குடும்பங்களிலும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே அந்த இருளிலிருந்து ஆண்டவரின் ஜனங்களை கர்த்தாவே நீர் வெளியே நீர் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பது போல ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா இந்த நாளில் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு பிரகாசத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகி கொள்ளக்கூடாதுப்பா ஆண்டவரே, இருளை பழகி கொள்ளக்கூடாது சாமி. ஆண்டவரே ஒரு நாள் இருளை ஆண்டவரே இருளை அப்படியே பழகி கொள்ளக்கூடாது, அதை இருளோடவே சேர்ந்து வாழ்ந்து விடக்கூடாது ஆண்டவரே. அது அநேக நாட்களாக இருளில் இருக்கிறது போல ஆண்டவரே ஜனங்கள் அந்த இருளுக்குள்ளே வாழ்ந்து பழகி கொள்ளக்கூடாது, அது அவங்களுக்கு பழக்கம் ஆயிடவே கூடாது சாமி. ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை நீங்க கட்டளையிடுங்க. உண்மையான வெளிச்சத்தை ஆண்டவரே ஜனங்கள் உணரணும் அப்பா. ஆண்டவரே இருளுக்குள்ளே வாழ்ந்து வாழ்ந்து வெளிச்சமே அறியாமல் வெளிச்சமே தெரியாமல் வெளிச்சமே வேணான்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தர் குடும்பங்களிலும் இந்த பிரச்சனை இப்படிதான், இந்த போராட்டம் இப்படிதான், இது மாறாதுன்ற எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் குடும்பங்களிலும் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே அந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு அந்த போராட்டங்களை மாற்றுவதற்கு நீங்க இருக்கிறீங்க என்றதை ஆண்டவரே ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் நீர் ஒரு பிரகாசத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனைகள் மாறாது, இந்த போராட்டங்கள் மாறாது, இந்த பிரச்சனைகள் கண்ணீர்கள் நிந்தைகள் எதுவுமே மாறாதுன்னு அது அந்த பிரச்சனை கூடவே போராட்டங்கள் கூடவே பாடுகள் கூடவே கண்ணீரோடு கூடவே ஆனவரே அந்த இருளுக்குள்ளேயே ஆனவரே வாழ்ந்து ஆனவரே பழகிட்டாங்கப்பா ஆனவரே. அதிலிருந்து கர்த்தர் நீங்க ஆனவரே அதிலிருந்து விடுவிப்பதற்கு கர்த்தர் நீங்க இருக்கிறீர், அதிலிருந்து விடுதலை செய்ய கர்த்தர் இருக்கிறீர் என்பதை ஆனவரே இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டு அந்த இருளிலிருந்து வெளியே வருவதற்கு ஆனவரே ஆசைப்படணும். அந்த இருளிலிருந்து வெளியே வருவதற்கு விரும்பணும். பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு முதலாவது ஆனவரே ஜனங்கள் விரும்புவதற்கு கர்த்தர் நீங்க ஆனவரே ஏற்ற காரியத்தை கர்த்தர் நீங்க செய்யுங்க ராஜா. ஆனவரே ஒவ்வொருத்தர் குடும்பங்களிலும் ஆனவரே அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். அந்த பிரச்சனைகளுக்கு அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை ஆனவரே ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனவரே எல்லா கவலைகளுக்கும் அவர்கள் சிந்துகிற கண்ணீருக்கு படுகிற வேதனைக்கு கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு கர்த்தர் நீங்க இருக்கிறீங்க என்பதை ஆனவரே ஜனங்கள் அறிந்து கொண்டு அந்த இருளிலிருந்து அந்த எல்லான வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைக்குள்ளே பழகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆனவரே அந்த ஜனங்கள் விரும்ப ஆசைப்படணும். அதிலிருந்து வெளியே வந்து ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் போராட்டங்கள் இல்லாமல் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆனவரே ஜனங்கள் வாழுவதற்கு கர்த்தாவே நீர் கிருபை செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆனவரே அதையே பழக்கப்படுத்தி கொண்டு அதற்குள்ளவே வாழ்ந்து கொண்டவே கூடாதுப்பா ஆனவரே. அதை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து மாற்றுங்க ஆனவரே. அந்த இருளுக்குள்ளே வாழ்ந்து பழகி கொள்ளலாம், இதுவே போதுன்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்கப்பா. மாற்றி இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் முடிவு வரும். முடிவு வந்து ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி அந்த குடும்பங்களுக்கு கிடைக்கும் என்ற ஆனவரே ஒரு நம்பிக்கையை கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு வெளிச்சத்தை ஒரு பிரகாசத்தை கர்த்தாவே நீர் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் அப்பா நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும்
நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு, உடைந்த போன உள்ளங்களை காலை வெளியில கத்த தேற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர், யாரெல்லாம் மனது உடைந்து போன நிலைமையில, மன சோர்ந்து போன நிலைமையில, மன தடங்கி போன நிலைமையில, கலைஞன கண்களோடு கூட கண்ணீரோடு கூட உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய கலக்கங்களை மாற்றி, வேதனையை மாற்றி, உபத்திரவங்களை மாற்றி, கண்ணீரை எல்லாம் மாற்றி கர்த்தர் நீங்க கூடவே இருந்து அவங்கள ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக இயேசுவின் நாமத்தினால. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறேன். அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறேன். அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறேன். அனைத்து நின்றோ வீடு வேசுவி. இந்த காலை வேளை ஆண்டவரே, எத்தனை துன்பங்கள் வந்திருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அவை அனைத்து இருந்தும் இந்த காலை வேளையில அத்தனை பேரையும் கர்த்தருக்கு விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் கர்த்தருக்கு விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையில இருந்து கர்த்தரை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். எத்தனை பிரச்சனை மனுஷர்கள் கொண்டு வந்தாலும், எத்தனை பிரச்சனையை சத்துரு கொண்டு வந்தாலும், எத்தனை பிரச்சனையை உலகம் கொண்டு வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து இந்த காலை வெளியில கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலையை தேவன் உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து இந்த காலை வெளியில கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை குறைகள் வந்தாலும் அவைகள் அனைத்து நின்றும் இந்த காலை வெளியில கர்த்தர் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க விடுதலையாக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்க. ஒருவர் கூட அந்த பிரச்சனை சிக்கி கிடக்கக்கூடாது ஆண்டவர், விழுந்து கிடக்கூடாது ஆண்டவர், அந்த தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாது ஆண்டவர், அவைகளால் தோற்று போய் விடக்கூடாது ஆண்டவர். அத்தனை பிரச்சனை ஜெயித்து ஜெயம் எடுத்து அவைகளில் இருந்து இந்த காலை வெளியில ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே நீர் தர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பிரச்சனைகள் துரத்தி வந்தாலும், எத்தனை போராட்டம் துரத்தி வந்தாலும், எத்தனை பார்வோன்கள் எழும்பி வந்தாலும், 600 ரதங்களோடு கூட வந்தாலும், பெரிய பட்டயத்தோடு கூட வந்தாலும், பெரிய சேனையோடு கூட வந்தாலும், மேற்கொள்ள முடியாத நிலைமைக்குள்ள வந்திருந்தாலும் அவை அனைத்து நின்றும் இந்த காலை வெளியில கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து இந்த காலையிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று, ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்று, ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தாவே இந்த காலை வேளையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விடுதலையோடு இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போக, தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு போக கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டி கொடுங்க சாமி. கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவே நாமத்தை விட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறீர். அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறீர். எத்தனை பிரச்சனை வந்தாலும்
அத்தனையில் இருந்தும் இந்த காலையில் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையில் இருந்தும் கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். அத்தனை பிரச்சனையும் தனித்தனியாக வந்தால் பரவாயில்ல, ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அந்த ஏராளமான அந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். ஏராளமான பிரச்சனைகளில் இருந்து அந்த ஏராளமான பிரச்சனைகள் ஒன்றா சேர்ந்து வந்தாலும் அந்த ஏராளமான பிரச்சனைகளில் இருந்து இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தரை யாருக்கு விடுதலையாக்க விரும்புகிறார்? உண்மையிலே ஆண்டவர் அப்படி விடுதலை ஆக்குகிறவர் தானா? அப்படி ஆண்டவர் விடுதலை ஆக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன காரியத்தை மட்டும் இந்த காலையிலே சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பினா 30வது வசனம், 31வது வசனம், 32வது வசனத்தை நீங்கள் 33வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நாம் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவன் மேல் மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டான். ஆதலால் ரதங்களின் 32 தலைவர்களும் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்லவென்று ரதங்களின் தலைவர்கள் கண்டு இப்போ அவனை விட்டு விலகி போனார்கள். அப்படின்றது அவன் என்ன பார்க்கணும், இவன்லாம் சரி இவனை விட்டுடலாம் போ அப்படின்றத போல் 1 ராஜாக்கள் இருக்குது. ஆனால் 2 நாளாகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 30, 31 சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களை இதே தான் அங்கே நாளாகமத்தை எழுதுறாரு. ஆனால் நாளாகமத்தோட வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யுத்தம் பண்ணாமல் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர்கள் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். இந்த வார்த்தை எங்கே இருக்காதுன்னா ராஜாக்கள் இருக்காது. கர்த்தர் அவனுக்கு அனுசரியாக இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் அவர்களுக்கு என்ன செஞ்சார்னா கிரியை செஞ்சார். இப்போ யார் அவனை விட்டு விலகி போகிறதுனா அவங்களா அனுதாபப்பட்டு என்ன செஞ்சிடல, சரி இவன் இஸ்ரவேல் ராஜா இல்லை போப்பா சரி விட்டுடு அப்படின்னுட்டு என்ன செய்யறனா அவங்களா விலகி போகலை. தேவன் என்ன செய்கிறார்னா அப்படி அத்தனை 32 ராஜாக்களின் கைகளில் இருந்து யோசபாத் என்ன செய்கிறார்னா விடுதலையாக்கி கொண்டு போகிறாருன்னா நாளாகம் எழுதுகிறார். அதான் சரியான வார்த்தை. தேவன் அவர்களுக்கு அனுசரியாக இருந்தார். தேவன் அவர்களுக்கு யோசபாத்துக்கு அதான் கரெக்டான வார்த்தை. அனுசரியாக இருந்தார். அனுசரியாக இருந்ததனால் என்ன செஞ்சார், அவர்கள் எல்லாரையும் 32 பேரில் ஒரு ஆளை கூட யோசபாத்தை தொடுவதற்கு தேவன் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. எல்லாரும் என்ன பண்ணுங்க, அவனை விட்டு விலகி போகும்படி அப்போ ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறார். அவனை விட்டு விலகி போகிறதுக்கு என்ன பண்ணி இருக்கிறார், ஏதோ ஒரு கருத்தை. அந்த கடைசி வார்த்தை மட்டும் அவனுக்கு அனுசரியாக இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகி போகும்படி தேவன் செய்தார்.
என்ன செஞ்சார்? தேவன் செய்யறது அவனை விட்டு என்ன பண்ணுங்க? விலகுங்க. அவன் கிட்ட யாரும் என்ன செய்யக்கூடாது? யாரும் தொடக்கூடாது. வந்துட்டீங்க, எப்படி வந்தீங்களோ அப்படியே என்ன செஞ்சிடணும்? நீங்கள் போயிடணும். ஒழிய ஒரு சின்ன பாதிப்பை கூட யாருக்கு ஏற்படுத்தக்கூடாது? யோசபாத்துக்கு ஏற்படுத்தக்கூடாது, என் பிள்ளைக்கு ஏற்படுத்தக்கூடாது. இந்த காலை வேளையில் ஒருவேளை பிரச்சனை சூழ்ந்து வருகிறதை போல தெரியலாம். அந்த பிரச்சனைகள் நம்மளை தொடாதபடி, அந்த பிரச்சனைகள் நாம் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நமக்கு அனுசரியாக இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவங்கள தொடாதபடி, இந்த குடும்பத்தை தொடாதபடி என்ன பண்ணு? விலகி போங்க. இந்த பிள்ளையை தொடாதபடி என்ன செய்யுங்க? விலகி போங்க. இந்த மகனை தொடாதபடிக்கு என்ன பண்ணு? விலகி போங்க. இவங்க தொழிலை தொடாதபடிக்கு என்ன பண்ணு? விலகி போங்க. இந்த சபையை தொடாதபடிக்கு என்ன பண்ணு? விலகி போங்க என்று சொல்லி தேவன் அவைகளுக்கு கட்டளையிடுகிறார். இவைகளுக்கு எது நம்மளை தாக்க வேண்டும் என்று வந்திருக்குதோ, எது நம்மளை தாக்கிய தீர வேண்டும் என்று அனுப்பப்பட்டு வந்திருக்குதோ, ஒரு தலைமை காவலின் ஆவியினால் ஏவப்பட்டு இல்லை கட்டளை பெற்று எந்த ஆவிகள், எந்த காரியம் இல்லை எந்த மந்திரவாதம், எந்த செய்வனைகள் நம்ம குடும்பத்தை தாக்க வேண்டும் என்று, நம்ம பிள்ளைகளை தாக்க வேண்டும் என்று, நம்மை தாக்க வேண்டும் என்று, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்க வேண்டும் என்று, நாம் செய்து கொண்டிருக்கிற தொழிலை தாக்க வேண்டும் என்று, நம்ம குடும்பத்தை தாக்க வேண்டும் என்று கட்டளை பெற்று வந்திருக்குதோ, அவன் சொல்றாரு அவனுடைய கட்டளை என்ன? தாக்க வேண்டும். ஆனால் இவர் சொல்றாரு கிட்ட கூட என்ன செஞ்சிடக்கூடாது? தாக்கக்கூடாது. எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? விலகி, அவனை விட்டு விலகி போங்கன்னு அத்தனை 32 பிரச்சனைகளும், 32 ராஜாக்களும் 32 பிரச்சனைன்னு எடுத்துக்கோங்க. 32 பிரச்சனைகளும் ஒரு பிரச்சனை கூட என்ன செய்யல? யோசபாத்தை தொடாத அளவுக்கு விலக்கின ஆண்டவர் இந்த காலை வேளையில் எத்தனை பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து நெருங்கி நம்மளை தாக்க வேண்டும் என்று கட்டளை பெற்று வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பார்த்து கத்த சொல்றாரு, ஒருவனும் தொடாதபடி என்ன பண்ணுங்க? எல்லாம் விலகி போங்க, எல்லாம் விலகி போங்க. அப்படியே கை வச்சு என்ன ஜெபம் பண்ணுவோம்? இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையையும் மக்களையும் பங்கு பெற்று கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த காலை வெளியில் எத்தனை பிரச்சனைகள் எந்த ஆவினால் ஏவப்பட்டு, எந்த மந்திரவாதினால் ஏவப்பட்டு, எந்த சூனியக்கனால் ஏவப்பட்டு ஆண்டவர் இந்த குடும்பத்தை தாக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை தாக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை தாக்க வேண்டும், இந்த சபையை தாக்க வேண்டும் என்று சொல்லி எந்தெந்த விதத்தில் எந்தெந்த கோணத்தில் எதையெல்லாம் தாக்க வேண்டும் என்று கட்டளை பெற்று இருக்குதோ அத்தனை கட்டளை பெற்ற ஆவிகளையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டு விலகி வெளியேறி போய் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கத்த விலகும்படி செய்வீராக, எல்லாவற்றையும் தேவன் விலகும்படி செய்வீராக. இந்த 32 பிரச்சனைகளையும் கர்த்தர் விலகும்படி செய்வீராக. 32 போராட்டங்களையும் விலகும்படி செய்வீராக. எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற, எங்களை சுற்றி கொண்டிருக்கிற, நாங்கள் வெளியே வர முடியாம எங்களை தவிச்சு கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்து இந்த காலை வேளையில் விலகி வெளியேறி போய் என்று சொல்லுவீராக. இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற, எங்களை சுற்றி கொண்டிருக்கிற, எங்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிற, எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து இன்னைக்கு விலகி போன்னு சொல்லுங்கப்பா, இன்னைக்கு விலகி போங்கன்னு சொல்லுங்கப்பா. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். 32 ராஜாக்கள் விலகி போனார்கள், 32 ராஜாக்கள் விலகி போனார்கள், 32 ராஜாக்கள் விலகி போனார்கள். இந்த 32 பிரச்சனைகளும், இந்த 32 போராட்டங்களும், இந்த 32 நெருக்கங்களும், இந்த 32 கஷ்டங்களும் தகப்பனே, 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 எங்களை விட்டு விலகி போகும்படி இந்த காலை வேளையில் கர்த்தரீர் அவைகளுக்கு கட்டளை இடுவீராக. கர்த்தரீர் கட்டளை இடுவீராக, நீர் கட்டளை இடுவீராக. உம்முடைய கட்டளை பிறக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை விலகி போய் என்று சொல்லி இப்பொழுதே கட்டளையிட்டு அத்தனை பிரச்சனைகளையும், அத்தனை போராட்டங்களையும், அத்தனை நெருக்கங்களையும் எங்களை தொடாதபடி, எங்கள் குடும்பங்களை தொடாதபடி, எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி, எங்கள் தொழிலை தொடாதபடி, சபையை தொடாதபடி, சபை மக்களை தொடாதபடி, ஒருவரையும் தொடாதபடி அத்தனையும் கர்த்தர் விலகி போக சொல்லுவீராக. இயேசுவின் நாமத்தால் விலகி வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தால் அத்தனை போராட்டங்களும் விலகட்டும், அத்தனை பிரச்சனைகளும் விலகட்டும், அத்தனை நெருக்கங்களும் விலகட்டும், அத்தனை கஷ்டங்களும் விலகட்டும், அத்தனை கண்ணீரும் விலகட்டும், அத்தனை பலவீனமும் விலகட்டும், அத்தனை நோய்களும் விலகட்டும், அத்தனை வியாதிகளும் விலகட்டும், அத்தனை குறைவுகளை நிகழட்டும். எப்படியெல்லாம் போராட்டத்தை கொண்டு வர, எப்படியெல்லாம் பிரச்சனையை கொண்டு வர இந்த குடும்பத்தை
நெருக்க, இந்த குடும்பத்தை தொட எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த விதத்தில் 32 பேரை சத்துரு அனுப்பி இருக்குதோ, 32 பேரை சத்துரு அனுப்பி இருக்குதோ, 32 ஆவிகளை சத்துரு அனுப்பி இருக்குதோ, அந்த 32 ஆவிகளையும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விலகி வெளியேறி போக பண்ணுவீராக ஆண்டவர். 32 ஆவிகளையும் கர்த்தர் துரத்தி விடுவீராக. கிட்ட நெருங்காதபடி, கிட்ட தொடாதபடி, ஒருவரையும் தாக்காதபடி, தாக்கப்பட்டு விடாதபடி அத்தனை ஆவிகளையும் கர்த்தர் விலகி போக செய்வீராக. அத்தனை விலகி போக செய்வீராக. அத்தனையும் விலகி போக செய்வீராக இயேசுவின் நாமத்தில். விலகி போக செய்வீராக இயேசுவின் நாமத்தில். அத்தனை வல்லமைகள் எங்களை விட்டு விலகட்டும், குடும்பத்தை விட்டு விலகட்டும், சபையை விட்டு விலகட்டும், சிறு பிள்ளைகளை விட்டு விலகட்டும், வாலிப பிள்ளைகளை விட்டு விலகட்டும், ஆண்களை விட்டு விலகட்டும், பெண்களை விட்டு விலகட்டும், தலைவர்களை விட்டு விலகட்டும், ஒவ்வொரு வயதான தகப்பன் தாய்மாட்டு விலகட்டும், குடும்பத்தை விட்டு விலகி வெளியேறி போய் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் ஒரு ஆவியும் ஒரு கிரியைகளும் ஆண்டவரை கிரியை நடைபெற்றவே கூடாது. கிரியை நடைபெற்றவே கூடாது. கிரியை நடைபெற்றவே கூடாது. 32 ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறோம். 32 ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறோம். 32 ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறி போய் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். 32 ஆவிகளை பார்த்து இந்த காலை வழியில சொல்லுகிறேன், இந்த காலை வழியில சொல்லுகிறேன், கர்த்தருடைய அதிகாரம் பெற்ற, கர்த்தருடைய அதிகாரம் பெற்ற, கர்த்தருடைய அழைப்பிலிருந்து, கர்த்தருடைய அபிஷேகத்திலிருந்து, கர்த்தருடைய வல்லமையிலிருந்து இந்த காலை வழியில 32 ஆவிகளுக்கும் இப்பொழுதே கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு, உன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது ஒவ்வொரு எல்லையை விட்டு, ஒவ்வொரு ஏரியா விட்டு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு, ஒவ்வொரு நபரை விட்டு விலகி போய் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். விலகி போய் என்று சொல்லி கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். 32 ஆவிகள் கையிலிருந்து இந்த காலை வழியில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை நீர் தந்தருளும்படி ஜெபிக்கும். யோசபாத்துக்கு கொடுத்த விடுதலை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவர். யோசபாத்துக்கு கொடுத்த விடுதலை, யோசபாத்துக்கு உண்டான விடுதலை இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும், எங்கள் குடும்பங்களுக்கு உண்டாகட்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், சபைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவர். அத்தனை தேவ ஜனங்களுக்கு யோசபாத்துக்கு உண்டாக்கின விடுதலை, யோசபாத்துக்கு கொண்டு வந்த விடுதலை, எந்த சத்துரு எங்களை மட்டுமே தாக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தை மட்டுமே தாக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகளை மட்டுமே தாக்க வேண்டும் என்று ரக்கசைமா நத்தோடி அந்த ரீபால் கரமான எங்கள் சபைகளை மட்டும் தாக்க வேண்டும் என்று ஆண்டவர் தலைமை காவலின் ஆவியா கட்டளை பெற்று புறப்பட்டு வந்திருக்கிறதோ, புறப்பட்டு வந்திருக்கிறதோ அந்த ஆவிகளை எல்லாம், அந்த ஆவிகளை எல்லாம் இந்த காலை வேளையில் கர்த்தரை துரத்தி விடுவீராக. கர்த்தர் துரத்தி விடுவீராக. எங்களை விட்டு விலக செய்வீராக, குடும்பங்களை விட்டு விலக செய்வீராக, சபைகளை விட்டு விலக செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். 32 ஆவிகள் கையிலிருந்து இந்த காலை வேளையில் ஒரு பெரிய விடுதலையை தேவனிங்க தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். தேவன் தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அனுசரியா இருந்தீர் ஆண்டவரே. யோசபாத்துக்கு அனுசரியா இருந்ததை போல இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் அனுசரியா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அனுசரியா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அனுசரியா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அனுசரியா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனையும் எங்களை விட்டு விலகும்படி செய்யுங்கப்பா. எங்களை விட்டு விலகும்படி செய்யுங்கப்பா. எங்களை விட்டு விலகும்படி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்களை விட்டு விலகும்படி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை விட்டு விலகும்படி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எத்தனை பிரச்சனை நெருங்கி வந்தாலும் அவை அனைத்து நின்றும் இந்த காலை வேளையில் கர்த்தர் விடுதலை தருவீராக. கர்த்தர் விடுதலை தருவீராக. கர்த்தர் விடுதலை தருவீராக. ஒரு பெரிய விடுதலையோடு இந்த தேவ சமூகத்தில் புறப்பட்டு போவதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கு தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை அப்படியே நாங்கள் சொந்தமாக்குறோம் ஆண்டவர். இந்த வசனத்தை நாங்கள் சொந்தமாக்குறோம் ஆண்டவர். 2 நாளாக 18:31 நாங்கள் சொந்தமாக்குறோம் ஆண்டவர். 2 நாளாக 38 ஆண்டு 18:31 நாங்கள் சொந்தமாக்குறோம் ஆண்டவர். எங்களை விட்டு விலகும்படி செய்வீராக. எங்களை விட்டு விலகும்படி செய்வீராக. எங்களை விட்டு விலகும்படி செய்வீராக. எதை பார்த்து நாங்கள் பயந்தோமோ, எதை பார்த்து நாங்கள் அழுதோமோ, எதை பார்த்து யோசபாத்தை கூக்குரல் இட்டாரோ, எதை பார்த்து யோசபாத்தை அழுதாரோ அந்த பிரச்சனை விலகும்படி செய்தீங்களப்பா. இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் எதை பார்த்து நாங்கள் அழுகிறோமோ, எதை பார்த்து போராடுகிறோமோ, எதை பார்த்து கலங்குகிறோமோ, எதை பார்த்து பயப்படுகிறோமோ அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த காலை வேளையில் எங்களை விட்டு கர்த்தர் விலகும்படி செய்வீராக. தேவன் விலகும்படி செய்வீராக. எங்களை பயப்படுத்துகிற எல்லா காரியமும் ரீமா ஷக்க துடி மாக்கற ரக்க மௌதுடி யாந்தரோ ரீமா லர மன ஷத டாடா ரக்க மௌதுடி யாந்தர ரீமா கரமன கபதுடி மாக்கற இயேசுவின் நாமத்தில், இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில் எதை பார்த்து நாங்கள் பயந்தோமோ, எதை பார்த்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, இந்த காலை வழியில் அப்படிப்பட்ட கிரியைகள், அப்படிப்பட்ட ஆவிகள், அப்படிப்பட்ட போராட்டம், அப்படிப்பட்ட நெருக்கம், அப்படிப்பட்ட பயமுறுத்துகிற காரியங்கள் எல்லாம் இந்த காலை வழியில் எங்களை விட்டு விலகி போகும்படி செய்வீராக. எங்களை விட்டு விலகி போகும்படி செய்வீராக இயேசுவின் நாமத்தில். எங்களை விட்டு விலகி போகும்படி செய்வீராக. இனி ஒரு ஆவியும் எங்களை பயமுறுத்தின, எங்களை துக்கப்படுத்தின ஒரு கிரியைகளும் இனி இருக்கவே கூடாது. இனி இருக்கவே கூடாது. எங்க குடும்பத்தில் இருக்கவே கூடாது. எங்கள் குடும்பத்தில் இருக்கவே கூடாது. சபைகளில் இருக்கவே கூடாது. இந்த தேவ சமூக காலையில் வந்திருக்கிற ஒரு பிள்ளைங்க வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட பயப்படுகிற காரியங்கள் இனி இருக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தினால். எல்லாவற்றையும் தேவன் வெளிக்கு போக செய்யும். எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிக்கு போக செய்யும்படி ஜெபிக்க. எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிக்கு போக செய்யுங்க. கர்த்தர் அப்படி வெளிக்கு போக செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அநேக துன்பங்கள் விசுவாசத்தோட இருந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், இந்த காலை வேளையில அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறீ. அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறீ. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்றோம் நீர் விடுவிக்கிறீ. அனைத்து நின்றோம் நீர் விடுவிக்கிறீ. அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கிறீ. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அத்தனை காரியங்களிலும் இந்த காலை வேளையில் ஒரு பெரிய விடுதலையை தந்து எங்களை பயமுறுத்தின, எங்களை துக்கப்படுத்தின, எங்களை அள வச்ச, எங்களை கண்ணீர் வடிக்க வச்ச, எங்களை கலங்க வச்ச அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எந்த ஆவினால ஏவப்பட்டு, எந்த மனுஷனால ஏவப்பட்டு, யாரால தூண்டப்பட்டு, கட்டளை பெற்று எங்களை வேதனைப்படுத்துவதற்காகவே, எங்களை தாக்குவதற்காகவே, எங்களை அழிப்பதற்காகவே, எங்களை குடும்பங்களை தாக்குவதற்காகவே கட்டளை பெற்று வந்த அத்தனை ஆவிகளையும் அத்தனை வல்லமைகளையும் இந்த காலை வெளியில கர்த்தர் விலகி போக செய்வீராக. கர்த்தர் விலகி போக செய்வீராக. தேவன் எங்களுக்கு அனுசரியாயிருந்து, கர்த்தர் எங்களுக்கு அனுசரியாயிருந்து, கர்த்தர் எங்களுக்கு அனுசரியாயிருந்து அத்தனை காரியங்களையும் அத்தனை கிரியைகளையும் எங்களை விட்டு விலகி போக செய்வீராக. எங்களை விட்டு விலகி போக செய்வீராக. எங்களை விட்டு விலகி போக செய்வீராக இயேசுவின் நாமத்தில். இனி ஒரு ஆவியும் எங்களுக்குள்ள இருக்க, எங்களை தாக்குவதற்கு இனி கிரியை நடப்பிக்கவே கூடாது. எங்களை சூழ்ந்து வரவே கூடாது. எங்களை சாய்ந்து வரவே கூடாது. எங்களை நெருங்கி வரவே கூடாது. எங்களை நெருங்கி வருகிற, எங்களை சூழ்ந்து கொண்டு வருகிற, எங்களுக்கு சாய்ந்து கொண்டு வருகிற அத்தனை கிரியைகளையும் இந்த காலை வெளியில கர்த்தர் அப்புறப்படுத்தி விலகி போக செய்வீராக இயேசுவின் நாமத்தில். விலகி போக செய்வீராக இயேசுவின் நாமத்தில். விலகி போக செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் கர்த்தருடைய கரப்படி கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். 31 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 18:31 திருமையில் வாசிக்கலாம். ஆதலால் அவர்களின் தலைவர்கள் 32 இராணுவத்தின் தலைவர்கள் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கும் என்று சொல்லி யுத்தம் பண்ணவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். கர்த்தர் செய்தார். கர்த்தர் காலை வேளையில் இதெல்லாம் நமக்கு விரோதமாக நம்மளை பயமுறுத்தி கொண்டு, நம்மளை துக்கப்படுத்தி கொண்டு, நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு, நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டு, எந்த ஆவிகள் நம்மளை போராடி கொண்டிருக்குதோ, நம்மளை தாக்குவதற்காகவே, நமக்கு விரோதமாக மட்டுமே, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக மட்டுமே எழும்பி வந்திருக்கிற அத்தனை ஆவிகளையும் இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அவைகள் எல்லாம் முறியடிச்சு போட, அவை எல்லாம் துரத்தி போட கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய கரம்படி செய்து முடிக்கட்டும். அப்படி தேவன் யோசபாத்துக்கு விரோதமாக 32 ராஜாக்கள் சூழ்ந்து வந்தார்கள். 1 ராஜாக்களை சாய்ந்து வந்தார்கள் இருக்குது. ஆனால் நாளாகமத்தில் சூழ்ந்து கொண்டார்கள் இருக்குது. சாஞ்சு வந்தாலும் சரி, சூழ்ந்து கொண்டாலும் சரி.
சாய்ந்து வந்தாலும் சாய்ந்து வர்றது வேறு அனுபவம், சூழ்ந்து வர அனுபவம். இப்போ அது விளக்க வேண்டாம். இப்போ அது ஆனால் புரிஞ்சுக்கும். சாய்ந்து வந்தாலும் சரி, அவன் சூழ்ந்து வந்தாலும் சரி, அவன் கிரியைகள் ஒன்றும் நம்மளை தாக்காதபடி கர்த்தர் அந்த காலையில் நமக்கு என்னவா இருக்க விரும்புகிறார்? அனுசரியாக இருக்க விரும்புகிறான். கர்த்தர் நமக்கு அனுசரியாக இருக்க விரும்புகிறான். ஏன் யோசபாத்துக்கு மட்டும் அனுசரியாக இருக்க விரும்பினா? இதே அதிகாரத்தில் ஆகாப்புக்கு சம்பந்தமே இல்லாமல் அவன் பாதிக்கப்பட்டு போயிடுறான். சம்மந்தமே இல்லாமல் அவனை தாக்கணுன்ற டார்கெட்லேயே இல்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தாக்கப்பட்டு பயங்கரமாக தாக்கப்பட்டு ஒரு பெரிய பாதிப்பை என்ன செய்கிறான்? ஆகாப் சந்திக்கிறான். இப்போ நம்ம ஆகாப் பற்றி பார்க்க நமக்கு நேரம். ஆனால் 32 பேர் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அது அந்த காலையில் சொல்கிறது, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத்தனையிலும் இருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு தீர்க்கமாக சொல்கிறது, எத்தனை வந்தாலும் அத்தனையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் அத்தனையிலும் இருந்து உன்னை என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன். தானே காலையில் கர்த்தர் நமக்கு தீர்க்கமாக சொல்கிற வார்த்தை. எத்தனை வந்தாலும் அத்தனையிலிருந்து நமக்கு விடுதலை, எத்தனை வந்தாலும் அத்தனையிலுமிருந்து நமக்கு விடுதலை. யோசபாத்துக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம்? யோசபாத்து வாழ்க்கையில் காணப்பட்ட 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். யோசபாத்தின் வாழ்க்கையில் காணப்பட்ட 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேத திருப்பினீங்கன்னா, இந்த 17ஆம் அதிகாரத்தை தான் யோசபாத் ராஜாவாகிற செய்தியை எழுதப்படுது. 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேத திருப்பினீங்கன்னா, ஒன்றிலிருந்து கொஞ்சம் கடனை வேகம் வாசிக்கலாம். அவன் ஸ்தானத்திலே, ஆசாவின் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் எல்லாம் இருந்தார். அவன் நடந்து தேடி நடவாமல் நடந்து கொண்டான். ஆகையால் திடப்படுத்தினார். அந்த 4வது வசனம் சொல்றாரு, தன் தகப்பனாகிய தேடி அடுத்தவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதை மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்கையை இன்னைக்கு நம்மை விட்டு விளக்கணும். அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அதனால் நம்ம செய்யலாம், ஒருவங்க செய்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்ற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு அனுசரி இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு அனுசரிக்க முடியாது. அவங்க செய்கிறாங்க, அவங்களாம் செய்கிறாங்களே, இவங்களாம் செய்கிறாங்களே. குறிப்பாக இஸ்ரவேல் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமாக தான் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் செய்கிறதா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட அவங்க செய்கிறமா நம்மளும் செய்யலாமே, ஒருத்தர் வாங்கினா நம்ம உடனே வாங்கலாமே, அவங்க போகிறாங்க நம்மளும் போகலாமே, அவங்க செஞ்சால் நம்மளும் செய்யலாமே, அவங்க எடுத்தால் நம்மளும் எடுக்கலாமே அப்படின்ற அடுத்தவர்கள் செய்கிற ஒரு செயலை என்னைக்கு நமக்குள்ளே நம்ம கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்னவா இருக்க முடியாதுன்னா அனுசரியாக இருக்க முடியாது. அடுத்தவங்க அவங்க வேணா செய்யட்டும், நம்ம செய்யணும் அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு தேவையானா நமக்கு செய்வோம், நமக்கு தேவை நம்ம செய்ய வேண்டாம். ஆனால் அடுத்தவர்கள் செய்கிறார்கள். இஸ்ரவேலின் அந்த 4வது அழகாக சொல்றாரு பாருங்க. அப்போ இஸ்ரவேலர்லாம் ஒரு மாதிரி செஞ்சுருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. சம்படி அவங்க என்ன செஞ்சால் நமக்கு அதை நம்ம விவரிக்க வேண்டாம். ஆனால் அவங்க ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அவங்க செய்கிற மாதிரி என்ன செய்யலைன்னா அவன் செய்யலை. ஆனால் யார் செஞ்ச மாதிரி செய்கிறான்? தன் தகப்பனாகிய தாவீது நடந்தபடியெல்லாம் இல்லையா? யாரோ ஒருத்தர் செய்கிற மாதிரி என்ன செய்யவே கூடாது. ஒரு விதமான செய்கைகள் உள்ளவர்கள் நடு நம்ம வாழ்க்கை என்னவே இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. அடுத்தவங்க செய்கிற மாதிரி, குறிப்பாக சொல்ல போனால் யாரை பார்த்து நம்ம எதை செய்யக்கூடாதோ அவங்கள பார்த்து நம்ம அதை செய்யக்கூடாது. யாரை பார்த்து நம்ம எதை செய்யக்கூடாதோ, யாரை பார்த்து எதை செய்யக்கூடாதோ அவங்கள பார்த்து அவங்க செய்கிறாங்க. இப்போ அவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்க, நம்மளை எப்படி நினைப்பாங்க? தப்பாக நினைப்பாங்க இல்லையா? தப்பாக நினைப்பாங்களா? அப்படி நினைப்பாங்கன்னு தான் யாக்கோபு சொல்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யாக்கோபு அப்படி தான் சொல்கிறார். என்னது? அவங்க செய்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலை,
1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. ஓய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலங்களிலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது காம விகாரத்திலும் துரிச்சைகளிலும் நடப்பித்து களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க ஒளியிலே ஒரு காலத்தில் எப்படி செஞ்சோம்? அவங்க செஞ்ச மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுருந்தோம். அப்படி எப்படி இருந்தாங்க? நம்ம கூட நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க, நல்ல ஐக்கியமாக இருந்தாங்க, நல்லா பேசினாங்க, நல்லா பழகினாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனால் அந்த துன்மார்க்க ஒளியிலே 5ஆம் வசனம் அழகாக சொல்கிறாரு. 4ஆம் வசனம், ஒளியிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே ஆச்சரியப்பட்டு. ஏன் நம்மளை தூசிக்கிறாங்க? அவங்கள மாதிரி நம்ம என்ன செய்யலை? நம்ம செய்யலை. முதல்ல எப்படி செஞ்சோம்? அவங்கள போலவே நடந்து கொண்டோம். யாரை போல? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள என்னென்ன இருந்துச்சோ, இல்லை ஒரு சர்ச்சைக்கு வராத ஜனங்களுக்குள்ள என்னென்ன சுபாவம் இருந்துச்சோ அவங்கள போல என்ன செஞ்சோம்? அவங்கள போலவே நடந்தோம், அவங்கள போல பேசணும், மதமான பண்ணோம், களியாட்டு பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாரு. அவங்க எப்படியெல்லாம் நடந்தாங்களோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சோம்? நம்ம நடந்துக்கிட்டோம். ஆனால் இப்போ என்ன செய்யலை? அவங்க நடக்கிற மாதிரி நம்ம நடக்காமல் போகிறதுனால அவங்க ஆச்சரியப்பட்டு நம்மளை என்ன செய்யலை? சரி விடுன்னு சொல்லலை, நம்மளை என்ன செய்கிறாங்களாம்? தூசிக்கிறார்கள்ன்றாங்க. இப்போ எதுக்காக நம்ம செய்வோம்? அவங்க பார்த்து சரி அவங்க செய்யறதை பார்த்து நம்ம செய்யலாம். என்ன செய்வாங்க? நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நம்மளை கஷ்டமாக நினைப்பாங்க. சரி என்னத்துக்கு எதை செஞ்சுட்டு போயிடலாம் போ அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க செய்கிறத ஏதோ ஒரு காரணங்களை காட்டி நாம் செய்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்னவா இருக்க முடியாதுன்னா அனுசரியாக இருக்க முடியாது. இந்த காலையில் கர்த்தர் அனுசரியாக இருந்து எத்தனை வந்தாலும் சரி அத்தனை இருந்தும் இன்னைக்கு நம்மளை விடுதலையாக்க கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு என்ன தேவன் எதிர்பார்க்கிறார்? யாரை பின்பற்றக்கூடாதோ அவங்கள பின்பற்றாதன்றார். யார் செய்கிற மாதிரி செய்யணும்னு நினைக்கிறியோ அதை என்ன பண்ணாத, அதை செய்யாத. அவங்க செய்கிறாங்கன்னு உன்னை நீ செய்யாத. யாரை பின்பற்றக்கூடாதோ இல்லை யாரை பின்பற்றக்கூடாதோ அவங்கள என்ன செய்ய வேண்டாம்? பின்பற்றவே நீ கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். யாரை பின்பற்றக்கூடாதோ, யார் செய்யறத நீ செய்யக்கூடாதோ அவங்க செய்யறத நீ செய்யாமல் இருந்துட்டோன்னா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்னவா இருக்க விரும்புகிறாருன்னா நமக்கு தேவன் அனுசரியாக இருக்க விரும்புகிறா. இல்லை அவங்க செய்கிற மாதிரி நான் செய்யலைன்னா என்னை கஷ்டப்படுவாங்க, இல்லை கோவிச்சுக்குவாங்க, என்கிட்ட சண்டை போடுவாங்க, இல்லை என்கிட்ட பேசாமல் நின்றுக்குவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கூட பேசாமல் நின்னாலே பெரிய சங்கடமாக போயிடுது இல்லையா? அவங்கள்ட்ட இவங்க பேசலை என்ன போயிடுது, இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னையா காரணம்னா அவங்க என்கிட்ட பேசலை, இவங்க என்கிட்ட பேசலை, அவங்க என்கிட்ட பேசலை. யார் பேசலை நமக்கு என்ன, யார் பேசாட்டி போனால் நமக்கு என்ன? நம்ம வாழ்க்கை சரியாக போயிட்டுருக்கா? நம்ம வாழ்க்கை அவங்க பேசணுன்றதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நம்ம எதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு அவசியம் இருக்கா என்ன? அவங்க நம்மகிட்ட பேசணும், அவங்க நம்ம நல்லா பழகணும், அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து போகணும், நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. அதனால் அவங்க வரவே நம்ம சொல்லலை, அவங்கள வெறுக்க நம்ம சொல்லலை. நோ, இதை செஞ்சாதான் அவங்க வருவாங்கன்னா அதை செய்ய வேண்டிய அவசியமே உன்னை செஞ்சு அதை பண்ண சொல்கிறேன்னா இப்போ என்ன சாங்க குடித்தாங்க வெறிச்சாங்க இல்லையா? குடித்தாதான் அவன் வீட்டுக்கு வருவான்னா நீ குடிக்கணுமா என்ன? நான் தப்பு பண்ணாதான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்கண்ணா நம்ம அதை தப்பு பண்ணணுமா என்ன? உன்னை செஞ்சாதான் அவங்க வருவாங்கண்ணா அதுபடி காரியம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இருக்குது உனக்கு தேவைன்னா வா, என்ன பிடிக்கன்னா வா, உட்காரு, சாப்பிடு, உட்காரு, நல்லா இரு, நல்ல பழகலாம், போயிட்டு வா, வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன, இதை செஞ்சாதான் நான் வருவேன், இப்படி பண்ணாதான் நான் வருவேன், அப்படி போனாதான் நான் வருவேன், நான் செய்கிற மாதிரிலாம் நீ செஞ்சாதான் என்ன செய்வேன், நான் வருவேன்னு சொல்லுவாங்கன்னா அப்படிப்பட்ட செய்களை அடுத்தவர்கள் நம்மை பார்த்து சங்கடப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்க என்பதற்காக ஒன்று தப்பாக நடப்பாங்கன்னு தெரியுன்றதுக்காக நம்ம ஒன்று செய்வேன்னா. இப்போ விளங்கமாக சொன்னேன், ஏதோ சின்ன டக்குன்னு விழுந்துகிட்டே இருக்குது. ஒருத்தர் நெயில் பால்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நெயில் பால்ஸ் வைக்கலன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்றதான் என்னவே வேணாம். அது ரொம்ப ஒரு 3 மணி எனக்கு அந்த செதில் அந்த டக்குன்னு ஞாபகம் வந்துனே இருக்குது. எது? இந்த நெயில் பாலிஷ். இப்போ நெயில் பாலிஷ் வைக்கிறாங்கல்ல,
நெயில் பால்ஸ் வைப்பாங்கள்ல. ஒருத்தர் நெயில் பால்ஸ் வைக்கிறாங்க. இப்போ அந்த நெயில் பால்ஸை நம்ம வைக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்களா? நம்மளை தப்பாக நினைப்பாங்களேன்றதுக்காக நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு அனுசரி இருக்க மாட்டார். அது ரொம்ப சிந்தனை வருது எனக்கு. ஒரு 3 முறை வந்துச்சு. அதை சொல்லக்கூடாது தான் முதல்ல 2 முறை தவிர்த்தேன். ஆனால் திரும்பவும் என்ன செய்யுது எனக்கு அது ஞாபகத்தை, அதனால் நான் சொல்கிறேன். எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன். சப்போஸ் அவங்களே வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இது வைப்பா இது வையுமா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களே வாங்கி கொடுத்தாலும் நீ அதை அவங்க நம்ம பயன்படுத்தலாம், அவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்றதுக்காக நீ பயன்படுத்தணும்னா கர்த்தருக்கு அனுசரி இருக்க மாட்டார். இது விளங்குறதுக்காக கதை சிந்தனைப்படுது. பட் யாருக்கோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்தவர் இது விளங்குறதுக்காக தான். அடுத்தவங்க தப்பாக நினச்சிக்குவாங்கன்றதுனால நீ ஒன்றை செய்வேன்னு சொன்னால் அதுக்காக நான் நினச்சேன் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க அதனால தான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற செய்கையை இன்றைக்கி நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதை செஞ்சால் கர்த்தர் நமக்கு அனுசரியாக இருப்பார். அவங்க செய்கிறாங்க நான் செய்கிறேன், அவங்க சொல்கிறாங்க நான் செய்கிறேன், அவங்க செய்கிற மாதிரியெல்லாம் நான் செய்கிறேன், அவங்க ஆடுற மாதிரிலாம் நான் ஆடுவேன், அவங்க ஏற்க மாதிரிலாம் நான் ஏற்க. நீ ரிமோட் பொம்மையா என்ன? ரிமோட் பொம்மை தான் என்ன செய்யும், அந்த பட்டன் அழுத்தினா அது ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நேற்று முன்ன நாள் பார்த்தேன். ஒருத்தன் பார்த்தா ரோட்டில் காரு, சின்ன அந்த டப்பா காரு, பொம்மை காரு, அது போயினே இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ் இருந்துன்னு இந்த ரிமோட் வச்சு திருப்பினே போகிறான். இந்த ரிமோட் வச்சு என்ன பண்ணின்னுக்கிறான், இந்த பொம்மைக்கார பையன் விளையாடுறாங்களே, அது பெரிய பையன், நல்ல வயசு பையன், ஒரு 20-25 வயசு இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த ரிமோட் வச்சுருக்கிறான். ஒரு 5 அடிக்கு ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்குது. எதை ஓடுது, தனியாக ஒன்றும் கிடையாது. எப்படி ஓடுது, இவன் ரிமோட் வச்சு இயக்கிறான். இவன் ரிமோட் வச்சு பண்ணுறான், இயக்கிறான். அந்த கார் என்ன பண்ணுது, கைங்க கத்தியில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நீ என்ன ரிமோட் காரா என்ன? அவங்க சொன்னா நீ செய்யறதுக்கு எதை பின்பற்றக்கூடாதோ, யாரை பின்பற்றக்கூடாதோ பின்பற்றாத. கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறார். யார் செய்யறத பார்த்து நீ செய்யணும்னு நினைக்கிறையோ அதை இன்னைக்கு ஒன்றை விட்டு விலக்கிட்டேன்னா, பக்கம் இருக்கிறான் இஸ்ரவேல் இருக்கிறான், இஸ்ரவேலின் செய்கையின்படி யார் செய்யலை, யோசபாத் செய்யலை. கர்த்தர் கூட ஏன் இருக்கிறாரு, அடுத்தவங்க செய்யணுன்றதை என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்க வாங்குறாங்கிறத நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையான வாங்கு, உனக்கு பிரயோஜனமான வாங்கு, உனக்கு அவசியம்னா வாங்கு, உனக்கு அத்தியாவசியம்னா வாங்கு. ஆனால் அடுத்தவங்க செய்கிறாங்க, அடுத்தவங்க பண்ணுறாங்க, அடுத்தவங்க இது பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் இன்றைக்கி நம்ம அந்த எண்ணங்களை நாம் தவிர்த்து விட்டால் கர்த்தர் நம்ம கூட என்னவா இருப்பார், அனுசரியாக இருப்பார். 2வது 3 சொல்ல நினச்சேன், 2 சொல்லி முடிச்சார். திரும்ப அதே வசனத்தை வாசிக்கலாம். இல்லை அதே வசனத்தை நடவாமல் அந்த முடிக்கிற வசனமும் இருந்தா தேடாமல் யாரை பின்பற்ற வேண்டுமோ அவரை பின்பற்றார். யாரை பின்பற்றக்கூடாது அவர் என்ன செய்யல, யோசபாத்து நான் சொல்லிடுச்சது 3 பேர், ஆனால் கத்தபிச்சதில் வேற யாரு அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யோசபாத் என்ன செஞ்சார், யாரை பின்பற்ற இஸ்ரவேலின் வழிகளின்படி அவர் நடக்கலை. ஆனால் 2வது என்ன செய்யறாரு, தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து யாரை பின்பற்றுகிறாருன்னா, ஒரு சரியான தேவ மனிதர்களை பின்பற்றுகிறான். இல்லை, தன்னுடைய முன்னோர்கள் தமக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர்கள், தனக்கு முன்னோட்டமாக வாழ்ந்து காட்டிட்டு சாதிச்சு காட்டிட்டு போனவர்களை அவர் என்ன செய்கிறார்னா பின்பற்றி போகிறார். 2 பேரும் நிற்கிறாங்க யோசபாத்துக்கு முன்னாடி. ஒன்று இஸ்ரவேலின் கூட்டமும் நிற்குது, 2 தாவீதின் செய்கையும் இருக்குது. நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஒன்று இஸ்ரவேலின் செய்கையும் முன்னாடி இருக்குது, தாவீதுடைய செய்கையும் முன்னாடி நிற்குது. இப்போ நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நீ இஸ்ரவேலின் செய்கையும் நீ செலக்ட் பண்ணலாம், யாரும் கேட்கவே மாட்டாங்க. தாவீது செய்கையும் நீ செயல்படுத்த பின்பற்றலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் எதை நீ பின்பற்றுகிறாயோ, யாரை நீ ரோல் மாடலாக எடுத்து நம்ம இப்படி தான் செயல்படணும், 10 பேர் அவன் அதிகமாக செய்யறதுனால தப்பு சரியாயிடாது. 10 பேர் ஒரே கதை செய்யறதுனால தப்பு என்னவா ஆயிடாது, சரியாயிடாது. ஒருத்தவனு செய்தனால அது சரியாக தப்பாக மாறாது. அப்புறம் என்ன முடிவெடுக்கணும், எனக்கு முன்னாடி 2ம் இருக்குது. ஒன்று என்ன, எப்படி நடக்கக்கூடாது என்பதுக்கு ரோல் மாடலும் இருக்குது, எப்படி நடக்க வேண்டும் என்பதுக்கு ரோல் மாடலும் இருக்குது. நீ எதை செலக்ட் பண்ணுற, சரியான நபரை இன்னைக்கு பின்பற்றுவாயானால், சரியான செய்கையை நீ தேர்வு செய்வாயானால் கர்த்தர் உனக்கு அனுசரியாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார்.
எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்க செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்றதுனால நான் உன்னை செய்வேன்னா நிச்சயமாக அவங்க ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களாக கூட இருக்கலாம். என்ன சொல்கிறது யார்? இஸ்ரவேல் தான் சொல்கிறார். ஒரு மற்றவங்களை சொல்லலை, இஸ்ரவேல். அவனுடைய செய்கைலாம் இப்போ நம்ம விளக்க வேண்டாம், எனக்கு அது நேரம், அது இப்போ நமக்கு வேண்டாம், சப்ஜெக்ட் வேண்டாம். இப்போ இஸ்ரவேலுடைய செய்கை எப்படி இருந்துச்சு அது இப்போ நமக்கு வேண்டாம் இல்லையா? ஆனால் என்ன, தன் தகப்பனாக தாவீது முன்னாட்களில் நடந்து போன அந்த செய்கை என்ன செய்கிறார்னா, யோசபாத் அந்த வழி நடக்கிறான். நான் என்ன நடக்கணும், நான் யாரை ரோல் மாடலில் பின்பற்றணும், நான் யாரை பின்பற்றி போகணும், யார் பேசுகிற மாதிரி நம்ம பேசணும், யார் நடக்கிற மாதிரி நம்ம நடக்கணும், யார் உடுத்துற மாதிரி நம்ம உடுத்தணும். உடுத்தக்கூடாதவனுக்கும் எடுத்துக்காட்டு இருக்குது, உடுத்த வேண்டியவனுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது. பேசக்கூடாதவனுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது, பேசுகிறவனுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது. நடக்கக்கூடாதவனுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது, நடக்கிறவனுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது. நீ யாரை பின்பற்ற போகிற? தாவீதை சரியான ஒரு நபரையும் நீ பின்பற்றலாம், சரியில்லாத ஒரு நபரையும் நீ பின்பற்றலாம். நீ எடுக்கிற டிசைஷனை பொறுத்து தான், நீ எடுக்கிற முடிவை பொறுத்து தான் கர்த்தர் அனுசரியாக இருக்கிறதா, கர்த்தர் அனுசரி இல்லாமல் போகிறதான்றதை கர்த்தர் முடிவெடுப்பார். ஒரே இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க, 32 பிரச்சனை வந்துச்சு. கர்த்தர் சொன்னார், ஒருத்தர் என்ன பண்ணவே கூடாது, இவனை தொடவே கூடாது. ஆனால் ஆகாப்புக்கு என்ன சம்பந்தமே இல்லாத பிரச்சனை தாக்கி அதே பண்ணிக்கிறான். கர்த்தர் என்னவா இருக்க விரும்பலை, அனுசரியாக இருக்க விரும்பலை. கர்த்தர் அவனுக்கு என்னவா இருக்க விரும்பலை, அவனை விடுதலையாக்க விரும்பலை, அவனுக்கு அனுசரியாக இருக்க விரும்பலை. அந்த வில்லை உடைக்கிறது எவ்வளோ நேரம் முடிக்க ஆண்டவருக்கு? 32 பேரை விலகி போப்பான்னு சொன்னவருக்கு ஒரு ஈட்டியை முறிக்கிறது எவ்வளோ நேரம் முடிக்கும்? ஒரு அம்பை முறிக்கிறது எவ்வளோ நேரம் முடிக்கும்? அது எங்கே படுது? அவன் கவசத்திலே பட்டு, அந்த சந்தில் பட்டு அவன் மறித்து போகிறத கர்த்தர் என்ன செய்யவே இல்லை, தடுக்கவே இல்லை. வருகிற பிரச்சனையை தடுக்காமல் போகிறதும் கையில் இருக்குது, வருகிற பிரச்சனை தடுக்கிறதும் கர்த்தர் இருக்குது. தடுக்கணுமா வேணாமான்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். நான் எடுக்கிற முடிவை வச்சு தான் வர்ற பிரச்சனையை தடுக்கிறதும் வர்ற பிரச்சனை தடுக்காமல் போகிறதும். நான் சொல்கிற சரியில்லாத நபர்களை நான் பின்பற்றி அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்க, அவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்க, நானும் போகிறேன், நானும் வரேன், அவங்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் செயல்படுற வரைக்கும் நீ 1000 ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் கிடையாது என்பதை வேத அடிப்படையை புரிஞ்சுக்கும். ஜெபத்தை நீ யார் வேணாலும் பண்ணலாம், ஜெபம் யார் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், கர்த்தர் கேட்பார், ஆனால் பதில் கொடுப்பாரான்னு பாருங்க. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு, உன் பிரச்சனையை பார்த்து, உன் கூக்குரலை கேட்டு, யோசபாத்து கூக்குரலை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுக்கு அனுசரியாக இருந்தா அல்றான், அவனை ஐயோன்னு கத்துறான், அலறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அந்த கண்ணீரை பார்த்து கதை என்ன செஞ்சார், அவனை விடுதலையாக்கினா. கண்ணீரை மட்டும் பார்த்து விடுதலையாக்கல, அந்த கண்ணீர் பண்ணியிருக்க வாழ்க்கையை பார்க்குறா. அவன் யார் படி நடக்கிறவன், அடுத்தவன் செய்கிறபடி அவன் நடக்காதவன். ஸோ யார் நடக்கிறவன், ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவ மனிதர்கள், ஒரு கர்த்தருடைய மனுஷன், ஒரு தேவ மனிதன் எப்படி நடக்கிறாரோ அப்படி என்ன செய்கிறான், தான் நடக்க தீர்மானித்தான், அப்படி நடந்தால் கர்த்தவனுக்கு அனுசரியாக இருந்து கர்த்தவனை விடுதலையாக்கினா. எனக்கு கர்த்தர் நமக்கு அனுசரியாக இருந்து நாம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும்னா இன்னைக்கு யோசபாத்தை போல யாரை பின்பற்றி போகக்கூடாதோ, யார் செய்கையின்படி செய்யக்கூடாதோ அதை எல்லாம் தள்ளிவிட்டுட்டு யார் செய்யறபடி செய்ய வேண்டுமோ அதன்படி செய்வதற்கு நம்ம தீர்மானித்து அதன்படி நடந்து கொண்டால் கர்த்தர் இடமாக இருக்க விரும்புகிறார், அனுசரியாக இருக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத்தனையிலுமிருந்து கர்த்தரை விடுதலையாக்க விரும்புகிறார். எத்தனை வந்தாலும் சரி, அத்தனையிலிருந்து உன்னை நான் விடுதலையாக்குறேன், அத்தனையிலிருந்து உன்னை நான் விடுதலையாக்குறேன். இது யோசபாத்துக்கு சொன்ன வார்த்தை. சொல்றது மட்டும் இல்லாமல் அதை நிறைவேற்றி முடித்தது. இன்னைக்கு அதே கத்தனைக்கு நமக்கு நிறைவேற்றி முடிக்கணும்னா இன்னைக்கு ஒன்று செய்வோம். யோசபாத்தை போல யாரை பின்பற்றி போகக்கூடாதோ, யார் செய்கிறத பார்த்து நம்ம செய்யக்கூடாதோ அவங்க செய்கிறத பார்த்து நம்ம செய்யாமல் இன்னைக்கு தவிர்த்துருவோம். ஆனால் யார் செஞ்சு போனதை நம்ம செய்ய வேண்டுமோ, இல்லை யார் செய்யறதை நம்ம செய்ய வேண்டுமோ அவங்க செயலை நம்ம பின்பற்றி செயல்படுவோம். ஒரு நல்ல தேவ மனிதர்கள், கடந்து போன பரிசுத்தவான்கள், வேதத்தில் வாழ்ந்து காட்டிட்டு போன பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னோடிய வாழ்ந்து காட்டிட்டு போன தேவ மனிதர்கள்
நமக்கு அடிச்சோட வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி உண்ணணும், எப்படி உறங்கணும், அத்தனைக்கும் ஒரு வழிமுறை வச்சுட்டு ஒரு பூர்வ எல்லைக்குறைய வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதான் சாலமன் ஞானி சொல்லுவா, பூர்வ எல்லைக்குரிய மாத்தாத, முன்னோர்கள் உனக்கு வச்சுட்டு போன அடிச்சு விட மாத்தாத, இக்காலத்தில் இருக்கிற இந்த மாடங்களை பின்பற்றி போயிடாத. பூர்வத்தில் பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் நமக்கு வச்சுட்டு போன அடிச்சுவடுகள் உண்டு, நமக்கு வச்சுட்டு போன பிரமாணங்கள் உண்டு. அவங்க வாழ்க்கையே நமக்கு பிரமாணங்கள். இன்னைக்கு அண்ணன் தெரேசாவை பற்றி எவ்வளவோ பேசுகிறாங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு பக்கெட்டு, ஒரே ஒரு செக்கு, 3 புடவைன்னு சொல்கிறாங்க. இதான் கிட்ட இருந்தது. ஆனால் எத்தனையோ கோடிகள், எத்தனையோ அநாத பிள்ளைகளுக்கு பல கோடிகள் அவங்க செலவழிச்சவங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கை என்ன? ஒரு எளிமை, 3 புடவை, ஒரு எளிமையான வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை, ஒரு லக்ஸுரி அவங்க விரும்பல. இவங்கெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போன பரிசுத்த வாட்டிகள், வாழ்ந்து காட்டி போன பரிசுத்தவான்கள். உண்மையிலும் உடவுக்கும் நடந்து தேவ சமூகத்தில் இருந்து, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, தேவனோடு நெருங்கி பழகி நமக்கு வைத்துட்டு போன அந்த பூர்வ எல்லைக்குரிய நம்ம மாற்றக்கூடாதுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஆடம்பரங்கள், இன்னைக்கு மாடல்கள், இன்னைக்கு அப்படி மாடல் இப்படி மாடல் ஏராளமாக நடக்கு. அவங்க செய்யறத தயவு செய்து இந்த காலை வேளையில் அடுத்தவங்க செய்கிறதை பார்த்து அதன்படி நம்ம செய்யணுன்ற எண்ணங்களை இன்னைக்கு நம்மை விட்டு அப்புறப்படுத்தி, ஒரு தேவ மனிதர்கள், ஒரு பரிசுத்தவான்கள் வேதத்தின் அடிச்சுவடின்படி நடந்து வேதமே வாழ்ந்துட்டு வேதத்தையே நடைமுறை வாழ்க்கையாக வாழ்ந்து வேதத்தையே வாழ்ந்து காட்டிட்டு போன அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுடைய பிரமாணங்களையும் அடிச்சுவடுகளையும் நம்ம பின்பற்றுவோமானால் கர்த்தர் நமக்கு அனுசரியாக இருந்து நம்ம எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத்தனையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்குதோ அத்தனை பிரச்சனையும் கர்த்தரின் அத்தனை பேருக்கு விடுதலையாக்கி நீங்கள் ஆண்டவரே அனுசரியாக இருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்து நடத்துங்கப்பா. அந்த ஆவிகள், அந்த பிரச்சனைகள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையையும் ஜனங்களையும் அது தாக்கி விடாதபடி அவைகளை பார்த்து இன்னைக்கு காலையிலே விலகி போங்கன்னு சொல்லி அத்தனைகளிலிருந்து எங்களை விலக்கி சட்டையின் மறைவுக்குள்ள வச்சு எங்களுக்கு அனுசரியாக இருந்து எங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. அப்படி பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற உன்னத கிருபைக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படும், காத்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.